என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். நம்முடைய வேலைகள் தங்கு தடையே வராது. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஸ்ரீ நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளி கோவிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அஸ்வின், அனில்குமார். இவர்கள் சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட ஆசனம். நான் ஏற்கனவே பலமுறை முதுகெலும்பை பற்றி சொல்லியிருக்கின்றேன். முதுகெலும்பை வளைக்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். என் அருமை அஸ்வின், அனில்குமார், நீங்கள் தலையை அந்த பக்கம் வைத்து காலை என் பக்கமாக நீட்டுங்கள். தலையை அங்கே வை, காலை இங்கே நீட்டு. அப்படியே விடு. படுத்துக்கோ. படுத்தே சக்கராசனம் பண்ணு. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக தூக்கு. பாருங்கள், முதுகெலும்பை வளைக்கத்தான் நமது இளமை தள்ளி போடப்படும், வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும். இது தவிர உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பை வளைத்தால்தான் நாம் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. ஒரு ஆசனம் ஒரு 4-5 தடவை போட்டு போயிட்டே இருக்கலாம். மெதுவாக இறக்கு. காலை நீட்டி நல்ல மூச்சு வாங்கு. 2 மூச்சு இழுத்துக்கோ. தம்பி, இன்னும் கொஞ்சம் முன்ன போகணும். நீர் ஒன்றே சொல்ல, நீ போ. ரைட். மீண்டும் ஒரு முறை மெதுவாக இந்த ஆசனத்தை செய்யுங்கள். சின்ன குழந்தைகள் செய்கிறது பெரியவர்கள் செய்ய முடியுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை நீக்குவதோடு உங்கள் வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும், வயது தள்ளி போடப்படும், ஆரோக்கியம் மேலிடும். தூக்கு. என்ன செய்யணும்னா, மத்தியில் ஒரு துண்டை போட்டு முதுகுக்கு கீழே அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு தூக்கி முதல்ல பழகணும். அவர் இயலாதவர்களானாலும் சரி, முடியாதவர்களானாலும் சரி, வயோதிகர்களானாலும் சரி, குண்டாக இருந்தவர்களானாலும் அப்படி போட்டு நம்ம தூக்கணும்னா அவங்க கை காலில் அமைச்சு கொஞ்சம் தூக்குவாங்க. ஒரு வாரம் 10 நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு சக்கராசனம் தானாகவே வந்துடும். எந்த வயதிலும் வந்துடும், எந்த பலகீனமானவர்களுக்கு வந்துடும், உண்டானவர்களுக்கு வந்துடும். அவருக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மாணவர்கள் அதிகாலை வேளையில் இந்த ஒரு ஆசனம் மட்டும் செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். சிறுவர்களுக்கு கூட முதுகெலும்பு விரைப்பாயிருது. அவருடைய சாப்பிடக்கூடிய ஆகாரம் புளிப்பு அதிகமாக சாப்பிட்டா உடல் டைட்டாயிரும். மாமிச உணவு சாப்பிட்டாலும் டைட்டாயிரும். ஆகவே மாணவர் பருவத்தில் அவர்களுக்கு நிறைய பழங்களை கொடுங்கள், நட்ஸ் கொடுங்கள். மாமிச உணவை தவறுங்கள். கோபதாபங்கள், இது போன்ற காரணங்களுக்கெல்லாம் அந்த நான் வெஜிடேரியன் டயட் தான் காரணமாக இருக்கின்றது. பல்வேறு நோய்களுக்கும் அவைகள் தான் காரணமாக இருக்கின்றது. காலங்களில் கிடைக்கக்கூடிய மலிவான பழங்களை கொடுங்கள். கொய்யாப்பழம் கொடுங்கள், வாழைப்பழம் கொடுங்கள். அதனால் எல்லாரும் ஆப்பிள் சாப்பிட வேண்டும் என்பது அல்ல, எல்லாரும் மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் என்பது அல்ல. வசதியானவர்கள் அதை சாப்பிடலாம். வசதி இல்லாத மாணவர்கள் கொய்யாப்பழம் சாப்பிடலாம், பப்பாளி பழம் சாப்பிடலாம்,
இன்னும் பிற எத்தனையோ மலிவான பழங்கள், தக்காளி பழங்கள் கூட சாப்பிடலாம். ஆகவே கனிவளங்களையும் சைவ உணவையும் சேர்த்து மாணவர்களுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுப்போமே ஆனால் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். பெரிய பெரிய பதவிகளை பெறக்கூடிய தன்மையெல்லாம் அவர்களுக்கு தானாக வந்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே கற்றுக் கொடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மையை அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.